ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் அண்டர் த ஹெட் சேலரிஸ். திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு இதில் 12 மார்க்ஸ் கேட்பாங்க, ஷார்ட் நோட்ஸ் கேட்பாங்க, ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. இதுலேருந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, குட்டி குட்டி கான்செப்ட்ஸ் இருக்குது, மைனர் கான்செப்ட்ஸ் நிறைய இருக்குது. அதுலேருந்து நமக்கு செப்ரேட்டாக ஷார்ட் நோட்ஸில் கேட்பாங்க, டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ப்ராப்ளம்ஸ் இது தான். ஓகே, இதுலேருந்து தான் மேஜர் ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து கேட்பாங்க. மெஜாரிட்டி ப்ராப்ளம் இதுலேருந்து தான் வரும். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து இன்கம்மை சேலரி அப்படின்ற ஹெட்டு கீழே கம்ப்யூட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு லெசனில் நான் வந்து ப்ராப்ளம்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகல, கான்செப்ட் பற்றி தான். அதாவது என்ன சேலரினா என்ன, எதெல்லாம் டாக்ஸபிள், சேலரியில் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம ஓகே. ஸோ இதை பொறுத்த வரைக்கும், தட் இஸ் இன்கம் அண்டர் த ஹெட் சேலரியை பொறுத்த வரைக்கும், the provisions are mentioned in section 15, 16, 17. ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 15. நார்மலாக நான் செக்ஷன் வைஸ் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன், பட் இதில் கொஞ்சம் செக்ஷன்ஸ் பார்ப்போம். எல்லாமே இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஒரு 2-3 ப்ரொவிஷன்ஸ் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ சேலரி அப்படின்றது எப்படி சார்ஜ் பண்ணுறாங்க, வெதர் இட் இஸ் சார்ஜபிள் டு டேக்ஸ் ஆர் நாட், இது சிம்பிள் கொஸ்டின். ஓகே, ஸோ பேசிஸ் ஆஃப் சார்ஜ் பற்றி தான், இது சார்ஜபிளா இல்லையா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 15ல் டீல் பண்ணுது. ஓகே, ஸோ செக்ஷன் 15 டீல்ஸ் வித் பேசிஸ் ஆஃப் சார்ஜ். ஸோ அப்போ நமக்கு சார்ஜபிள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப என்னென்ன இன்கம், என்னென்ன சோர்சஸ் ஆஃப் இன்கம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. ஸோ வி ஹாவ் அ 5 டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் இன்கம். ஓகே, ஸோ 5 டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் இன்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரைமரி சோர்ஸ் இன்கம், தட் இஸ் ப்ரைமரின்னு கிடையாது, நம்பர் 1 சேலரி. Okay, and number 2 house property, that is income from house property. And number 3 income from business or profession. Number 4 income from capital gains. And number 5 income from other sources. So these are the major 5 sources of or 5 heads of income, right? ஸோ இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிறது சேலரி பற்றி. சேலரியில் ஃபஸ்ட்டு எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிஸ் ஆஃப் சார்ஜ், whether it is chargeable or not, the salary is chargeable to tax or not அப்படின்றத பற்றி தான் ஃபஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ செக்ஷன் 15 பொறுத்த வரைக்கும், எஸ், இட் இஸ் chargeable to tax, that is salary is chargeable to tax either on due basis or on receipt basis, whichever is earlier. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 இருக்குது, ரெசிப்ட் பேசிஸ் இருக்குது, இல்லை டியூ பேசிஸ். அதாவது ஃப்யூச்சரில் அதாவது அடுத்த மாதம் வரப்போகிறது, இல்லை அரியர் வரப்போகிறது, இல்லை ஏற்கனவே வாங்கின பணத்துக்கு, இதுதான் நம்ம டியூ பேசிஸ் ஆர் ரிசிப்ட் பேசிஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இட் மே பி பெய்ட் இன் அட்வான்ஸ், that may be also assessed in the year of payment. Okay, so it cannot be subsequently brought to tax in the year in which it becomes due. ஸோ எப்போ வாங்கினாங்களோ பணத்தை அந்த வருஷத்துலேயே அவனுக்கு என்ன பண்ணுவாங்க, அசஸ்மெண்ட் போட்டுருவாங்க, டேக்ஸ் அசஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, தென் சேலரி வந்து இப்போ சப்போஸ் அரியர்ஸில் போட்டிருக்காங்க, அரியர்ஸில் வருது, டியூ பேசிஸில் வராதுன்னா அதுக்கு திரும்ப வந்து நமக்கு டேக்ஸ் போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, த சேம் cannot be taxed again when it is paid. ஓகே, நீங்கள் அரியர் வாங்குறப்ப ஏற்கனவே உங்களுக்கு டேக்ஸ் போட்டாங்க, இன்னும் நீங்கள் பணத்துக்கு வாங்கலை அப்படின்னா, பட் நீங்கள் திரும்ப பணத்தை வாங்க போகிறீங்க, அப்போ தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் அதுக்கு கட்டியிருந்தீங்கன்னா டேக்ஸ், திரும்ப அதுக்கு நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, டேக்ஸ் கட்ட தேவையில்லை. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் செக்ஷன் 15, 16, 17 தான். 15 மெயினாக எதை பற்றி டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் மெயின்லி கிவ்ஸ் த ஸ்கோப் ஆஃப் ஹெட், தட் இஸ் சேலரி அப்படின்னா என்ன, and it tells us that which income shall form part of this head. எந்தெந்த இன்கம் எல்லாம் சேலரி கீழே நம்ம கொண்டு வருவோம். பிகாஸ் சேலரினா நம்ம அப்பா இல்லை நம்மெல்லாம் சம்பாதிக்க போகிறதுல நிறைய இருக்குது. எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்பில் சேலரி அப்படின்ற ஹெட்டு கீழே எதெல்லாம் அதில் இன்க்ளூட் பண்ணுவோம். லைக் நமக்கு அலவன்சஸ் இருக்குது, பர்க்ஸ் இருக்குது, டிஏ இருக்குது, ஹெச்ஆர்ஏ இருக்குது. அப்போ இதெல்லாம் நீங்கள் சேலரி கீழே கொண்டு வருவீங்களா மாட்டிங்களா, எந்தெந்த ஹெட்டை சேலரி கீழே கொண்டு வர போகிறோம், வாட் ஆர் த திங்ஸ் ஷெல் ஃபார்ம் பார்ட் ஆஃப் சேலரி அப்படின்றது தான் செக்ஷன் 15 டீல் பண்ணுது. செக்ஷன் 16 பொறுத்த வரைக்கும் என்ன டிடக்ஷன்ஸ் வந்து இந்த இன்கம் கீழே எடுத்துடலாம். ஓகே, செக்ஷன் 16 கீழே என்ன மாதிரியான டிடக்ஷன்ஸை இந்த இன்கம் கீழே எடுத்துட்டு நம்ம டாக்ஸபிள் கீழே கொண்டு வரலாம் அப்படின்றத சொல்லும். 17 பொறுத்த வரைக்கும்
சேலரினா என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் என்ன செக்ஷன் 15ல மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அது அப்படியே 17ல சேலரினா என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் ஃபர்தர் செக்ஷன் 17 கிளாஸ் 2ம் சரி 17 கிளாஸ் 3யும் சரி பர்க்ஸ்னா என்ன, தட் இஸ் பர்க்யூசைட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் இன் லியூ ஆஃப் சேலரி. இது மூணுமே பாருங்க, அலவன்சஸ், பர்க்யூசைட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் இன் லியூ ஆஃப் சேலரி. இது மூணுமே உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், சேலரியை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸாக பிரிப்பாங்க. இன்னும் சேலரினா என்னென்னு டெஃபினேஷனுக்குள்ளே போகலை. ஜஸ்ட் நம்ம ஒரு அந்த எப்படி சேலரின்றது சார்ஜபிளா இல்லையா அப்படின்றத பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் ஆக்டில் சேலரியை எப்படி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அதை பொறுத்த வரைக்கும் 15, 16, 17 தான் சேலரி கனெக்டட் மேட்டர்ஸ். அதில் 15ல் என்ன மாதிரியான ஹெட்ஸ் எல்லாம் சேலரி அப்படின்றது ஃபார்ம் ஆகும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் 16 கீழே என்ன டிடக்ஷன்ஸை அந்த இன்கம்லேருந்து எடுத்துட்டு அதை டாக்ஸபிள் கீழே மீதியே கொண்டு வரலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். 17 கீழே பர்க்யூசைட்ஸ்னா என்ன, ப்ராஃபிட்ஸ் இன் லியூ ஆஃப் சேலரினா என்ன, சேலரியோட டெஃபனேஷன் என்ன, தட் இஸ் 15ல பார்த்ததையே தான் மறுபடியும் 17ல டிஃபைன் பண்ணுவாங்க. என்னன்றதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் சேலரியை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் பார்ப்போம். அட்வான்ஸ் சேலரின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று அரியர்ஸ் ஆஃப் சேலரின்னு சொல்லுவாங்க. இருந்தா அல்லது இதுக்கப்புறம் வாங்க போகிறது, இதுதான் அட்வான்ஸ் சேலரி, அரியர்ஸ் ஆஃப் சேலரின்னு சொல்லுவாங்க. சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும். சேலரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், இட் இஸ் சார்ஜபிள். தட் இஸ் இட் இஸ் சார்ஜபிள் டு டாக்ஸ் ஆன் டியூ பேசிஸ் ஆர் ரிசிப்ட் பேசிஸ், விச் எவர் இஸ் இயர்லியர். ரெண்டுத்துல எது ஃபர்ஸ்ட் வருதோ, நீங்கள் வாங்க போறீங்களோ அல்லது வாங்கிட்டீங்களோ, எது வருதோ ஃபர்ஸ்ட் அதுக்கு டாக்ஸ் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. இதில் மெயின் இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி. ஓகே. பேயருக்கும் பேய்க்கும், தட் இஸ் கொடுக்குறவருக்கும் வாங்குறவருக்கும் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் கட்டாயமாக இருந்தால் தான் இட் இஸ் சார்ஜபிள் டு டேக்ஸ். ஓகே. அண்டர் த ஹெட் இன் சேலரின்ற ஹெட்டுக்கு நம்ம சார்ஜ் பண்ண முடியும் டேக்ஸ், சார்ஜபிள் டு டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த டேக்ஸ் பேயர் எம்ப்ளாயர் கிட்ட இருந்து சேலரி டியூவில் இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி பெய்ட் பண்ணியிருக்கலாம், நான் சொன்ன மாதிரி அட்வான்ஸாக பே பண்ணியிருக்கலாம், இல்லை அரியர்ஸ் ஆஃப் சேலரி இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரிங்க, இது எல்லாமே நீங்கள் சேலரி வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் நவ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா, தட் இஸ் அடுத்த இம்பார்ட்டண்ட் கேட்டகரி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த மேஜர் ஃபார்ம்ஸ் ஆஃப் சேலரி ஆர் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் சேலரி. ஓகே. நம்ம சேலரி இப்போ நமக்கு 60,000 அப்படின்னா 60,000 அப்படியே பிரித்து வச்சுருப்பாங்க. உங்களுக்கு பேசிக் பே 15,000, அதில் டிஏ 20%, அப்புறம் உங்களுக்கு சிஏ சிசிஏ இருக்கும், சிட்டி காம்பன்சன்ட்ரி அலவன்ஸ் இருக்கும், ஹெச்ஆர்ஏ உங்களுக்கு ஒரு 12,000 இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு என்னவா சொல்லுவாங்க, சேலரி 60,000ன்னு சொல்லுவாங்க. அப்போது வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் சேலரி, சேலரியில் என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ நம்பர் 1, பேசிக் சேலரி. எல்லாருமே அது கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தாலும் சரி, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேசிக் சேலரி இருக்கும், அதோட டியர்னஸ் அலவன்சஸ் இருக்கும், அண்ட் நெக்ஸ்ட் அட்வான்ஸ் சேலரி இருக்கும், அரியர்ஸ் ஆஃப் சேலரியும் வரும், அண்ட் லீவ் என்கேஷ்மெண்ட் இருக்கும். தட் இஸ் கால்ட் இஸ் இஎல். ஓகே. ஏர்ன் லீவ்னு சொல்லுவாங்க. லீவ் என்கேஷ்மெண்ட் இருக்கும். தட் இஸ் அதை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம், while in service or at the time of retirement or at the time of leaving the job. Okay. And salary in lieu of notice and salary to partner. உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் கொடுக்குற சேலரியும் சேலரி கீழே ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் ரெம்யூனரேஷன் ஃபீஸ் அண்ட் கமிஷன் கீழே வாங்குறீங்கனாலும் தட் வில் ஆல்சோ ஃபார்ம் பார்ட் ஆஃப் த சேலரி. அது போக எதனா போனஸ் வாங்கியிருக்கீங்க, இல்லை கிராஜுவிட்டி எதனா கொடுத்துருக்காங்க, இல்லை நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகி பென்ஷன் வாங்குறீங்க அப்படின்னாலும் தட் இஸ் ஆல்சோ ஃபார்ம் பார்ட் ஆஃப் த சேலரி. அதையும் நம்ம என்ன சொல்லுவோம், சேலரி அப்படின்ற ஃபார்ம் கீழே கொண்டு வருவோம்னு சொல்கிறாங்க. பென்ஷன் பொறுத்த வரைக்கும் அகைன் we have a 2 types. One is known as commuted pension and another one is known as uncommuted pension.
ஓகே. ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் கம்யூட்டட், வாட் இஸ் அன்கம்யூட்டட், வாட் இஸ் கிராஜுவிட்டி, இது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். டோன்ட் வரி. இன்னும் நம்ம இதில் வந்து எது டாக்ஸபிள், எது நாட் டாக்ஸபிள்ன்றத பார்க்கல. எதெல்லாம் சேலரின்ற ஃபார்ம் கீழே வரும் அப்படின்றது தான் பார்த்துட்ருக்கோம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆன்யூட்டி. ஆன்யூட்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து நமக்கு எல்லாத்துலேயுமே பார்ப்போம். நம்ம சில இதுவெல்லாம் பார்த்துருப்போம். ஓகே. ஸோ ஒரு ஆன்யூட்டியை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயர் வந்து கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை கொடுப்பாங்க. ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் கொடுப்பாங்க. அதை பொறுத்த வரைக்கும் அது டாக்ஸபிளா இல்லை அது சேலரி கீழே வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், தட் வில் ஆல்சோ ஃபார்ம் பார்ட் ஆஃப் த சேலரி. அண்ட் நெக்ஸ்ட் ரெட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன். ஓகே. ஸோ இன்கேஸ் நமக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க, அப்போ இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் கீழே நமக்கு கொடுப்பாங்க. நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அது சேலரி கீழே ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், தட் இஸ் ஆல்சோ ஃபார்ம் பார்ட் ஆஃப் த. ஓகே. அண்ட் இன்கேஸ் எக்ஸ்ட்ரா டியூட்டிஸ் நீங்கள் எதனா ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு எதனா ரெம்யூனரேஷன் கொடுத்துருக்காங்க எம்ப்ளாயர் அப்படின்னாலும், தட் இஸ் ஆல்சோ ஃபார்ம் பார்ட் ஆஃப் த சேலரி. இன்கேஸ் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் UN or you are getting some remuneration in the form of salary from UNO, that is United Nations Organization, then that will also come under the head of salary. Okay. And same similarly salary from SOC member stateல இருந்தோம். ஓகே. நீங்கள் வந்து சாக் மெம்பர் ஸ்டேட்லேருந்து சேலரி வாங்குறீங்க, இல்லை ஏதோ சம் ரெம்யூனரேஷன் உங்களுக்கு அங்கேருந்து அந்த இதுலேருந்து வருது அப்படின்னாலும் அதையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலரின்னு சொல்லுவோம். ஓகே. இது நமக்கு இப்போ ஷார்ட் நோட்ஸில் கேட்பாங்க. ஜஸ்ட் வாட் ஆர் த பேசிஸ் ஆஃப் சார்ஜபிள் டு டேக்ஸ் அண்டர் த ஹெட் சேலரி அப்படின்னு 12 மார்க்ஸில் கேட்டால் யூ ஹாவ் டு ரைட் எவ்ரி திங். ஃபஸ்ட்டு 15, 16, 17 மூணுமே எழுதணும். ஆர் ஷார்ட் நோட்ஸில் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் சேலரின்னு கேட்பாங்க. மேம் இது எதுக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கணும், இது எஸ்ஏ டைப் தவிர வேறு எதுக்கு, இது ப்ராப்ளம்க்கு இது யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, எஸ், ப்ராப்ளமில் உங்களுக்கு மொத்தமாக எக்ஸ் ரிசீவ்ட் எ சம் ஆஃப் ₹60,000 ஆஸ் சேலரின்னு கொடுத்தா பிரச்சனை இல்லை. ஓகே. பட் இப்படி கொடுப்பாங்க சம்டைம்ஸ். ப்ராப்ளமில் எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் எக்ஸ் ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ரிசீவிங் எ சம் ஆஃப் ₹10,000 as basic pay and 20,000 15,000 has a DA and 5,000 has HRA, 2,000 has CCA. இப்படி தனித்தனியாக டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு எதெல்லாம் ஆட் பண்ணணும், சேலரி கீழே எதெல்லாம் ஆட் பண்ணணும்னு தெரியணும் இல்லையா? பேசிக் பே ஆட் பண்ணணுமா, ஹெச்ஆர்ஏ ஆட் பண்ணணுமா, டிஏ ஆட் பண்ணணுமா, சிசிஏ ஆட் பண்ணணுமா அப்படின்னு தெரிஞ்சால் தானே நம்ம சேலரின்றத கன்க்ளூஷனுக்கு வர முடியும். அப்போ என்ன ஃபார்ம்ஸ் எதெல்லாம் நமக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. நம்ம இதெல்லாமே பார்க்குறோம். ஓகே. ஸோ எதுக்காக டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ப்ராப்ளமில் உங்களுக்கு செப்பரேட் ஹெட் கொடுத்துட்டு அதை நீங்கள் சம் பண்ணி ஒரு சேலரி கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம இது ப்ராப்ளம்ஸ் அரைவ் பண்ண முடியும். ஓகே. அதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறது. ஓகே. ஸோ அதுக்காக தான் வாட் ஆர் த ஃபார்ம்ஸ் ஆஃப் சேலரி, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மேஜர் ஃபார்ம்ஸ் ஆஃப் சேலரியை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு சேலரியோட வேறு எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அலவன்சஸ். சேலரியோட இந்த இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் சேலரி அண்டு ப்ளஸ் டிஃப்ரெண்ட் அலவன்சஸ் வி ஹாவ். நான் இப்போ சொன்ன மாதிரி சிசிஏ, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ், சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ், ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் அலவன்ஸ், ஃபாரின் அலவன்ஸ், டிஃபன் அலவன்ஸ், ஃபிக்ஸட் மெடிக்கல் அலவன்ஸ், இது எல்லாமே எம்ப்ளாயிக்கு கொடுப்பாங்க. சிலருக்கு கிடைக்காது. இப்போ ஃபாரின் அலவன்ஸ்லாம் எங்களுக்கு தர மாட்டாங்க. டிஃபன் அலவன்ஸோ இல்லை வந்து ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலவன்ஸோ, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸோ, ட்ரான்ஸ்ஃபர் அலவன்ஸோ இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காது. பட் சிசிஏ, ஹெச்ஆர்ஏ இதெல்லாம் நாங்கள் வாங்குவோம். டிஏ, பட் என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் இதெல்லாம் சில அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து அவங்களுக்கு அதை கொடுப்பாங்க. ஓகே. அப்போ இந்த அலவன்சஸும் உங்களுக்கு சேலரி கீழே வருமானு கேட்டிங்கன்னா, எஸ். ஓகே. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபார்ம்ஸ் ஆஃப் சேலரியோட இந்த அலவன்சஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும், இன்க்ளூட் பண்ணணும். ஓகே. இன்க்ளூட் பண்ணாதான் நமக்கு என்ன கீழே கிடைக்கும், மொத்தமாக சேலரி அப்படின்ற ஹெட் கிடைக்கும். ஓகே. ஸோ அப்போ என்னென்ன டிஃப்ரெண்ட் அலவன்சஸ், இந்த அலவன்சஸ் எதுக்கு, இது டாக்ஸபிளா இல்லையா, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிசிஏ பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியே நம்ம சேர்த்துருவோம் சேலரியில். பட் ஹெச்ஆர்ஏ பொறுத்த வரைக்கும் பார்ட்லி டாக்ஸபிள். ஓகே. பார்ட்லி டாக்ஸபிள்னா அப்போ அது கால்குலேஷன் இருக்குது, நான் சொல்கிறேன். மற்றது இதுலேருந்து நமக்கு எதுவும் ப்ராப்ளம்ஸ் கேட்க மாட்டாங்க. இந்த என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ், இல்லை சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ், ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலவன்ஸ்,
டிரான்ஸ்போர்ட், ட்ரான்ஸ்ஃபர், ஃபாரின், டிஃபன், ஃபிக்ஸட் மெடிக்கல் அலவன்ஸ் இதுல இருந்தெல்லாம் நமக்கு செப்பரேட் ப்ராப்ளம்ஸ் வந்ததே கிடையாது. பட் ஹெச்ஆர்ஏலேருந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது நம்ம பார்ப்போம். ஓகே, எப்படி ஹெச்ஆர்ஏ கால்குலேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஆனால் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சேலரியோட எது எதுலாம் இன்க்ளூட்ஸ் பண்ணால் மொத்தமாக நமக்கு சேலரி வரும் அப்படின்றது தான் பார்க்கணும். அதை முதல்ல ஃபார்ம்ஸ் ஆஃப் சேலரியை பார்த்தோம், அதில் பேசிக் பே பார்த்தோம், அண்ட் நெக்ஸ்ட் டிஏ பார்த்தோம், அட்வான்ஸ் சேலரி பார்த்தோம், லீவ் என்கேஷ்மெண்ட் பார்த்தோம், அண்ட் சேலரி இன் லீவ் ஆஃப் நோட்டீஸ் பார்த்தோம், போனஸ் பார்த்தோம், கிராஜுட்டி பார்த்தோம், ஃபீஸ், கமிஷன், ஆன்யூட்டி, ரெட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன், அண்டு இன்கேஸ் சேலரி வந்து யுஎன்ஓ கிட்ட இருந்து வாங்கியிருந்தா இல்லை சாஃப்ட் மெம்பர் கிட்ட இருந்து வாங்கியிருந்தா அது எல்லாமே தட் ஆல் ஃபார்ம் பார்ட் ஆஃப் சேலரி அப்படின்றத பார்த்தோம். அந்த மாதிரி அதோட அலவன்சஸையும் நம்ம இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறோம். அப்படி இன்க்ளூட் பண்ணுறப்ப என்னென்ன அலவன்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசிஏ இருக்குது. ஒரு ஒரு சிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க அந்த எம்ப்ளாயிக்கு. அது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, அவங்க பொறுத்து இட் மே வேரி ஃப்ரம் ஒன் ஆர்கனைசேஷன் டு அனதர் ஆர்கனைசேஷன். ஓகே, இப்போ கவர்மெண்ட்னா யூனிஃபார்மாக எல்லாருக்குமே ஒரே சிசிஏ கொடுப்பான். பட் சப்போஸ் மெட்ராஸில் இருக்கீங்க அப்படின்னா மெட்ராஸில் உங்களுக்கு எவ்வளோ சிசிஏ கொடுக்கறது, ஹெச்ஆர்ஏ எவ்வளோ கொடுக்கறது, என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் எவ்வளோ கொடுக்கறது, ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ கொடுக்குறது அப்படின்றது அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் பொறுத்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணுமா சேலரி கீழேனா? எஸ், இதெல்லாம் சேர்த்து தான் அவருக்கு கன்சாலிடேட்டடாக சேலரி அப்படின்ற ஒரு பேர் கொடுப்பாங்க. ஓகே, வர நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்க்யூசைட்ஸ். இந்த பர்க்யூசைட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. எப்படி நம்ம அலவன்சஸ் கையில் காசு கிடைக்குதோ, ஹெச்ஆர்ஏக்கு வாடகை பணத்துக்கு ஹெச்ஆர், அதாவது நம்ம ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்க்கு கவர்மெண்ட் வந்து மாதம் மாதம் உனக்கு 8000 இல்லை 3000 4000 கொடுக்குறாங்களோ, அது உங்களோட அந்த எம்ப்ளாயர், தட் இஸ் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, வாட் எவர் மேபி, அந்த மாதிரி பர்க்யூசைட்ஸும் கொடுப்பாங்க. பர்க்யூசைட்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் வில் ஆல்சோ கம் அண்டர் த ஹெட் சேலரி இன்கம். ஓகே, அது எப்படி வேணாலும் இருக்கலாம், கேஷாகவும் இருக்கலாம் ஆர் கைண்டாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஹைகோர்ட் ஜட்ஜ்க்கு வந்து கார் கொடுத்துருப்பாங்க, தனியாக ஒரு ஹவுஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் கலெக்டராக இருந்தாலும் சரி, ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தாலும் சரி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தாலும் சரி. இப்போ இந்த பர்க்ஸ் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் இட் கைண்ட் எனி கேஷுவல் எம்பாலுமெண்ட் that it may be a benefit attached to an office or position in addition to salary or wages. அவங்களுக்கு salary or wages கூட அடிஷனாக அவங்களோட பொசிஷன் அல்லது அவங்களோட ஆஃபீஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் தான் இந்த பர்க்ஸ்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு இப்போ தனியாக அவங்களுக்கும் ஒரு செப்பரேட் பங்களா கொடுத்துருப்பாங்க, ஒரு கார் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த பங்களா, அந்த கார், இதுக்கெல்லாம் எப்படி டாக்ஸபிள், இதுக்கு வந்து எப்படி வந்து அவங்க டிடக்ட் பண்ணுவாங்க, எப்படி இது எந்த கேட்டகரி கீழே கொண்டு வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் ஆல் காமன்லி known as a casual emoluments or a benefit, or it is popularly called as perquisites. Okay, that is, it is something denotes that a benefits a man by going into his own pocket. Okay, that is எப்படி வேணாலும் இருக்கலாம், கேஷாகவும் அந்த எம்ப்ளாயர் கொடுப்பாரு. ஆர் நான் சொன்ன மாதிரி இப்போ அவங்க ஆஃபீஸில் ஒரு அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஆஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 பிஏ அவங்க வீட்டில் ஒர்க் பண்ணலாம், இல்லை ஒரு 2 ஓஏ அவங்க வீட்டில் அவங்க வீட்டுக்கு வேலை பார்க்குறதுக்கு ஒரு 2 பேர் இருப்பாங்க. அப்போ இது எல்லாமே எதுக்காக எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த தட் இஸ் அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஆஃபீஸோட இதுவுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகிற வகையில் கொடுப்பாங்க. ஸோ அப்போது தட் இஸ் அலோவ்ட் பை அன் எம்ப்ளாயர் டு ஹிஸ் எம்ப்ளாயி அண்டர் த ஹெட் சேலரிஸ். ஓகே, இப்போ அவருக்கு வந்து 2 lakh சேலரி இல்லை ஒரு 1.5 lakh சேலரி அப்படின்னா, அந்த 1.5 lakh சேலரியோட அந்த வீடு, அந்த காரு, அந்த டிரைவர், ஓகே, அந்த ஓஏ, அந்த பிஏ, இதெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, இதெல்லாம் தான் நம்ம பர்க்யூசைட்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, இட் இஸ் டைரக்ட்லி டிபெண்ட் அப்பான் த சர்வீஸ். ஓகே, இட் இஸ் ஒன்லி அலோடு டியூரிங் த கண்டினியூவன்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். நாளைக்கு அவர் வேலையை விட்டு போயிட்டாரு, இல்லை நாளைக்கே அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாருன்னா அது எதுவுமே அவங்களுக்கு இருக்காது, அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இட் இஸ் அலோட் ஒன்லி டியூரிங் த பீரியட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் டியூரிங் த கண்டினியூவன்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். அப்போ இது டைரக்ட்லி டிபெண்ட் அப்பான் சர்வீஸ். ஓகே, ஸோ தட் மே பி ரிசல்ட்டிங் இன் த நேச்சர் ஆஃப் பர்சனல் அட்வான்டேஜ் டு த எம்ப்ளாயி. அவரோட பர்சனல் அட்வான்டேஜ்க்காக தான் கொடுக்குறாங்க. தட் மே பி டிரைவ்டு பை விச் ஆஃப் எம்ப்ளாயர்ஸ் அத்தாரிட்டி. ஓகே, அப்போ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனோ
அவங்கள பொறுத்த வரைக்கும் எது எதெல்லாம் அதுக்கு கீழே கொண்டு வரலாம், எது எதெல்லாம் அதுக்கு கீழே கொண்டு வர தேவையில்லை அப்படின்றத பொறுத்து டிசைட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருப்பாங்க. இப்போ சப்போஸ் வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பங்களா சொன்ன மாதிரி ஹைகோர்ட் ஜட்ஜுக்கோ இல்லை கலெக்டருக்கோ வீடு கொடுத்துருக்காங்க, பங்களா கொடுத்துருக்காங்கன்னா தட் மேபி ஃபர்னிஷ்டு ஹவுஸாக கொடுத்துருக்கலாம், இல்லை அன்ஃபர்னிஷ்டு ஹவுஸாக கொடுத்துருக்கலாம். ஃபுல்லாக ஃபர்னிஷ்டாக இருந்தால் அப்போ அது கொடுத்துருந்தா லைக் கம்ப்ளீட்டாக அதில் இருக்கும் எல்லாமே. லைக் ஃபர்னிஷ்ட் மீன்ஸ் லைக் சோஃபா அண்ட் ஏசி அண்ட் ஃபேன், ஓகே, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக அட்டாச்ட் ஆகி இல்லை ஃபர்னிஷ்டாக ஒரு திங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க, அந்த வீடு கொடுத்துருக்காங்க அந்த எம்ப்ளாயிக்கு அப்படின்னா அதுக்கு எல்லாமே கன்செஷன் ரேட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்க, எம்ப்ளாயிக்கிட்ட வந்து வாங்கிடுவாங்க, காசு வாங்குவாங்க. அப்போ இதுக்கு டேக்ஸ் பே பண்ணணுமா பே பண்ணக்கூடாதா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, ஸோ பர்க்யூசைட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. பர்க்யூசைட்ஸ் கீழே எந்தெந்த ஹெட்டெல்லாம் பர்க்யூசைட்ஸ் கீழே நம்ம கொண்டு வர முடியும், எது எதெல்லாம் கொண்டு வர முடியுன்றது தான் பார்க்குறோம். ஓகே, அண்ட் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக அவர் வேலையில் இருக்கிற வரைக்கும் தான் அதை அனுபவிக்க முடியும். அவர் அதை தாண்டி என்ன பண்ண முடியாது. வேலையை விட்டுட்டு போன பிறகு கலெக்டருக்கு வந்து ரிட்டையர் ஆகிட்ட பிறகோ இல்லை ஹைகோர்ட் ஜட்ஜ் ரிட்டையர் ஆன பிறகும் நான் இதே வீட்டில் தான் இருப்பேன், இல்லை எனக்கு இந்த கார் வேணும், இல்லை இந்த டிரைவர் எனக்கு எப்போவுமே லைஃப் லாங் இவர் என்னோட டிரைவராக இருக்கணும்னு கேட்க முடியாது. ரைட். ஸோ இதெல்லாமே டிபெண்ட் அப்பான் த டைரக்ட்லி கண்டினியூன்ஸ் ஆஃப் த சர்வீஸ் பொறுத்து தான். இதுதான் பர்க்யூசைட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இதை ஷார்ட் நோட்ஸில் கேட்பாங்க. ஷார்ட் நோட்ஸில் கேட்டு ஜஸ்ட் எந்தெந்த திங்ஸ் எல்லாம் பர்க்யூசைட்ஸ் கீழே வரும், எதெல்லாம் வராது அப்படின்றது, வராதுன்றது மென்ஷன் பண்ண தேவையில்லை, எது எதெல்லாம் இப்போ நம்ம பார்த்ததுல வரும் இது. ஸோ நமக்கு பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ப்ராப்ளம்லாம் ரொம்ப இன்டெப்த்தாக இந்த மாதிரி தனியாக அவருக்கு டிரைவர் கொடுத்துருக்காங்க, டிரைவருக்கு 2000 ருபீஸ் சார்ஜ், 900 ருபீஸ் டிரைவர் ஃபீ கொடுக்குறாங்க, இது வந்து அவரோட இது சேலரியிலேருந்து டிடக்ட் பண்ணிக்கிறாங்க, ஓகே இதுக்கு டாக்ஸ் கட்டணுமா வேணாமான்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி கேட்டதே கிடையாது. ஜஸ்ட் நான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பர்க்யூசைட்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேலரிக்கு டிடக்ஷன். நம்ம ஏற்கனவே அந்த டேக்ஸ் ரேட்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுலேயே ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை பற்றி பார்த்துட்டோம். ஸோ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அகெயின் 2018 பட்ஜெட்டில். இப்போ வந்து அது வந்து லைக் கன்வீனியன்ஸ் அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ் பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி தான் ஸ்டாண்டர்டாக ஒரு டிடக்ஷன் எல்லாருக்குமே ஃப்ளாட் ரேட் 50,000 ரூபாய் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். டோட்டல் இன்கம்ல இருந்து டிடக்ட் பண்ணிவிட்டு ஸோ தட் இட் ரிடியூஸ் த டேக்ஸ் அவுட் கோ அப்படின்றத லாஸ்ட்டு டேக்ஸ் ரேட்ஸ்லேயே பார்த்தோம். அதான் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஜஸ்ட்டு சேலரி கீழே அதை பார்த்தோம். நெக்ஸ்ட் என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நமக்கு கேட்டது கிடையாது, பட் ஷார்ட் நோட்ஸில் கேட்கலாம். இது வந்து ஃபுல்லி டாக்ஸபிள். ஓகே, நம்ம இது வரைக்கும் எது டாக்ஸபிள் எது நாட் டாக்ஸபிள் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளேயே போகலை. சேலரினா என்ன, சேலரிக்குள்ளே எது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ சேலரி கீழே வி ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் சேலரி, அது எல்லாமே அதையும் இன்க்ளூட் பண்ணணும், ப்ளஸ் அலவன்சஸ் இன்க்ளூட் பண்ணணும், ப்ளஸ் பர்க்யூசைட்ஸையும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நான் வந்து எதுக்கு கீழே டாக்ஸபிள் எது டாக்ஸபிள் இல்லை, எது எக்ஸம்டட் அப்படின்றத சொல்லலை. ஜஸ்ட் அந்த ஹெட்டு கீழே ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். டேக்ஸ் ரேட்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அப்படியே ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சொன்னதுனால இங்கே நான் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ்லாம் வந்து நமக்கு ஷார்ட் நோட்ஸில் கேட்பாங்க. ஓகே, ஸோ என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள், பட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பொறுத்த வரைக்கும் சில டிடக்ஷன்ஸ் இருக்குது. தட் இஸ் 1/5 ஆஃப் த பேசிக் சேலரி, இல்லை 5,000, அவர் எவ்வளோ என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் ரிசீவ் பண்ணுறாரோ, இது மூணுத்தில் எது கம்மியோ அந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸை கிளைம் பண்ணிக்கலாம், டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் ஆன் எம்ப்ளாய்மெண்ட், இந்த ப்ரொஃபஷ்னல் டேக்ஸும் பொறுத்த வரைக்கும் இது வந்து எல்லாருமே பே பண்ணுவாங்க. ஓகே, என்னென்ன வேலை பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேட்டு கீழே ஆர்டிகல் 276 நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி போன வருஷத்தில் ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்காரோ அதை என்ன பண்ணிக்கலாம், டிடக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை ரீஇம்பர்ஸ் பண்ணுவாங்க டைரெக்டாகவே எம்ப்ளாயிக்கிட்ட இருந்து பே பண்ணியிருந்தா. நார்மலாக சேலரின்ற இன்கம் கீழே அண்டர் செக்ஷன் 16 கீழே ப்ரொஃபஷ்னல் டேக்ஸை பார்ப்பாங்க. ஓகே, நீங்கள் ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் பொறுத்திருக்கு செக்ஷன் 16, இதையும் நமக்கு ஷார்ட் நோட்ஸில் கேட்பாங்க. இது வரைக்கும் நான் ஜஸ்ட் கான்செப்ட்ஸ் தான் சொல்லியிருக்கேன்.
ஓகே, பேசிக்காக சேலரினா என்ன அப்படின்றத பார்த்தோம். சேலரிக்குள்ள எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ரெம்யூனரேஷன் அதுக்கு அவர் பே பண்ணுவார். அதில் எது எதெல்லாம் ஃபார்ம்ஸ் ஆஃப் சேலரி கீழே வரும், ஃபீஸாக இருக்கலாம், கமிஷனாக இருக்கலாம், போனஸாக இருக்கலாம், கிராஜுவிட்டியாக இருக்கலாம், பென்ஷனாக இருக்கலாம். ஓகே, அண்டு அட்வான்ஸ் சேலரியாக இருக்கலாம், அரியர்ஸ் ஆஃப் சேலரியாக இருக்கலாம். அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு சார்க்கில் வேலை பண்ணிருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு பேசிக் சேலரி வாங்கலாம், டிஏ வாங்கலாம். இது எல்லாமே ஃபார்ம்ஸ் ஆஃப் சேலரி கீழே வரும். அண்டு ப்ளஸ் ஆர்கனைசேஷன் தட் இஸ் எம்ப்ளாயர் கொடுக்கக்கூடிய, நான் ஸ்பெசிஃபிக்காக கவர்மெண்ட் இல்லை நான் கவர்மெண்ட்னு சொல்லலை, எம்ப்ளாயர்னு சொல்கிறேன். ப்ளஸ் அலவன்சஸ் எதனா கொடுக்குறாங்க அப்படின்னா தட் அலவன்சஸ் ஆல்சோ டு பி இன்க்ளூடட் இன் த ஹெட் ஆஃப் சேலரி. அலாங் வித் தட் we should include perquisites also. That perquisites shall also form part of the, that is shall also to be included under the head of salary. Okay, what are the things form part of the salary அப்படின்றது different, and what are the things to be included under the head salary அப்படின்றது வேறு. ஸோ ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் த சேலரி அப்படின்றதுல தட் மேஜர் ஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி, டிஏ, அட்வான்ஸ், அரியர்ஸ், லீவ் என்கேஷ்மெண்ட், விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இயர் அண்ட் லீவ்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே ஃபார்ம்ஸ் ஆஃப் சேலரி கீழே வரும். Along with that, allowances we should include. Along with that, perquisites shall also to be included under the head of salary. இதெல்லாம் சேர்த்து தாங்க சேலரின்னு சொல்லுவோம். ஓகே மேம், நமக்கு ப்ராப்ளமில் இதெல்லாம் தனித்தனியாக கொடுப்பாங்களா, இவ்வளோ டீட்டெயில்டாக கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா டோன்ட் வரி, இவ்வளோ இன்டெப்த்தாக கொடுக்க மாட்டாங்க. பட் பேசிக் பே, ஓகே, லீவ் என்கேஷ்மெண்ட், கிராஜுவிட்டி, ஹெச்ஆர்ஏ, சிசிஏ, டிஏ, டிஏ இதெல்லாம் கொடுப்பான். அப்போ நமக்கு தெரியணும்ல எதெல்லாம் ஆட் பண்ணணும் சேலரி கீழே, எதெல்லாம் ஆட் பண்ண தேவையில்ல. ஹெச்ஆர்ஏ கொடுத்தாங்கன்னா ஹெச்ஆர்ஏ வந்து சேலரிக்கு இன்க்ளூட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, அப்படி இன்க்ளூட் பண்ணணும்னா எவ்வளோ ரூபாய் இன்க்ளூட் பண்ணணும், இல்லை இன்க்ளூட் பண்ணணும்னா அதை மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம சார்ஜபிள் டு டேக்ஸா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் இதனோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். அடுத்து பார்ட் 2ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த திங்ஸ் taxable or not, that is HRA taxable இல்லையா, பேசிக் பே taxable இல்லையா, இதை பற்றி தான் இதனோட கண்டினியூவேஷன் கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே, that's all from me. Thank you.